ஒரு சில தொழுகையாளிகளை பார்க்கிறோம், அவர்கள் ஜாக்கிங் போறாங்க, வாக்கிங் போறாங்க, வீட்டுல ரிலாக்ஸா இருப்பதற்காக என்று சொல்லி டவுசர் போட்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். 13-14 வயது ஆயிடுச்சு பையனுக்கு, 9-10 வயசு ஆயிடுச்சு, அவன் வீட்டுல டவுசர் போட்டிருக்கிறான், வெளியே பேண்ட் போட்டிருக்கிறான். யார் கொடுத்தது இந்த உரிமையை? எல்லா நேரத்திலேயும் நமக்கு அல்லாஹ் மறைக்க சொன்ன அந்த உறுப்பை மறைத்தாக வேண்டும். தொப்புள் முதல் முட்டுக்கால் வரை எல்லா நேரத்திலும் ஒரு மூமின் மறைக்க வேண்டும். ஸ்கூல் யூனிஃபார்ம்ல அதை கொடுக்கிறாங்க, ஸ்கூலை மாத்திடணும், ஆனால் அந்த உடையை நாம் மாற்றக்கூடாது. ஒரு ஸ்கூல் இல்லைன்னா 1000 ஸ்கூல் இருக்கிறதே, எத்தனையோ நல்ல ஸ்கூல்கள் இருக்கிறதே. படிப்பு குறைவாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் ரசூலுக்காக மார்க்கத்தை பின்பற்றுவதற்காக நாம் எந்த ஸ்டெப் எடுத்து வச்சாலும் அல்லாஹ் அந்த வெற்றியை கொடுப்பான். இல்ல மார்க்கத்தினுடைய விஷயத்தை நாம கொஞ்சம் முன்ன பின்ன இருந்துக்கலாம், நல்ல எஜுகேஷன் கிடைக்குமேன்னு சொன்னா அந்த எஜுகேஷன் கடைசி வரை நம் பிள்ளைகளுக்கு கிடைக்காது. எனவே எல்லா விஷயத்திலேயும் நாம் மார்க்கத்தை முன்னிலைப்படுத்த வேண்டும். அல்லாஹ் மறைக்க சொன்னதை எவனுக்கும் அனுமதி இல்லை அதை தெரிந்து காட்டுவதற்கு. ஒரு மனிதன் தனிமையில் குளிக்கிறான், அப்ப அந்த நேரத்துல டவுசர் போட்டுக்கலாமா, ஜட்டி போட்டுக்கொண்டு குளிக்கலாமா? அப்பொழுதும் அதை செய்யக்கூடாது. தொப்புளிலிருந்து முட்டுக்கால் வரை மறைத்தே ஆக வேண்டும். இது மார்க்கம் கொடுத்திருக்கக்கூடிய கண்ணியம். இட் இஸ் a pride for a mu'min. ஒரு பிலீவர், ஒரு முஃமினுடைய ஒரு பெருமை, ஒரு அலங்காரம் ஆடை. அதை மறைக்க வேண்டிய இடத்தை மறைத்துத்தான் ஆக வேண்டும். எனவே நாம் எந்த நேரத்திலும் அதை நாம் செய்துவிடக் கூடாது.